ஏபிசி கம்பெனி 2 ப்ராடக்ட் இது பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க, ஏ அண்ட் பி. சிஎம்ஏ வந்து has prepared the following information. ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் ரெடி பண்ணியிருக்காரு. 200க்கு யூனிட் செல்லிங் பிரைஸ், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், சேல்ஸ் ரெவென்யூ. 1,80,000 கான்ட்ரிபியூஷன் வந்து திஸ் மைனஸ் திஸ், அதுலேருந்து 90,000 வருது. அப்புறம் ப்ராஃபிட் ஓவராலாக 78,000 ஏக்கும் பிக்கும் சேர்த்து. கம்பெனி வந்து 2 ப்ராடக்ட் 2 கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இருக்கு. நோ காமன் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் காமனா இல்லை, ஏக்கு தனியா பிக்கு தனியா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக் இவன் பாயிண்ட் நீங்க சொல்லுங்க கண்ணா. பிரேக் இவன் பாயிண்ட் ஏக்கு என்னடா தீப்தி? பிரேக் இவன் பாயிண்ட் ஏக்கு டைரக்ட் அவாய்டபிள் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஏக்கும் பிக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் என்னன்னு பாருங்க தீப்தி. அப்படியே கால்குலேட்டர்ல போட்டு சொல்லுங்க. எதுக்குடா? எப்படி பண்ணீங்க? பர் யூனிட் 90,000 டிவைட் பை 150. ஆ அவ்வளவுதான் பிக்கு. So selling 600 units and 300 units of product B will generate a contribution that covers the direct fixed cost. The common fixed cost will not be covered. The break-even point of the firm on a whole has not been ascertained. ஏன் break-even point ascertain பண்ணலன்னா fixed cost இங்க ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. ஒன்னு direct avoidable fixed cost, இன்னொன்னு common fixed cost. ஓகேவா? So அவங்க என்ன சொல்றாங்கன்னா, common fixed cost cannot be specifically identified with either of the products since they can only be avoided if both the products are not sold. Common fixed cost வந்து ஸ்பெசிஃபிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா they can only be avoided. இந்த ரெண்டுத்தையுமே சேல் பண்ணலைன்னா தான் அவங்க அவாய்ட் பண்ண முடியும் காமன் ஃபிக்ஸட் காஸ்ட். சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம் என்ன பண்ணணும்னா, இந்த சேல்ஸ் வால்யூம் மெஷரை வந்து ஸ்டாண்டர்ட் பேட்சஸ் ஆஃப் சேல்ஸ் மிக்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது 1200 யூனிட்ஸ் 600 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி they have to convert the sales volume measure of the individual products into standard batches of products based on planned sales mix. ABC வந்து plans to sell 1200 units of product A and 600 units of product B and sales mix of 1200 is to 600, that is 2:1. For the sale of every 2 units product A and 1 unit of product B is expected to be sold, we can therefore define our standard batches as comprising 2 units of A and இப்போ நான் இதோட ரேஷியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் மிக்ஸ் ரேஷியோ 2:1 சொல்லாமா? 1200 is to 600, கரெக்டா? ஓகே, அவன் 2:1 சொல்றதுக்கு தான் இவ்வளோ பேராகிராஃப் பண்றாங்க, வேற எதுவும் இல்லை. இப்போ நான் வந்து இப்போ 2:1 சொன்னேன்னா என்னோட கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் என்ன ஆகும்? 150 per unit plus 1 unit of product B at 90. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 150 என்னோட யூனிட் கான்ட்ரிபியூஷன், இது என்னோட 90. அப்பனா 150 90 150. ஸோ ஒரு பேட்சுக்குன்னு வரும்போது இங்க பாருங்க கண்ணா, இது எப்படி சொல்றாங்கன்னா, $150 contribution per unit, 90 இது. ஆனா அவங்க சொல்ற ரேஷியோ எவ்வளோ? மிக்ஸ் ரேஷியோ 2:1. அப்போ 150 into 2 90 into 1. அப்போ டோட்டலா எவ்வளோ கிடைக்கிறது உங்களுக்கு? 390.
இதை தான் வந்து டோட்டலா கான்ட்ரிபியூஷன் இதுன்றதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு 390 தான் கான்ட்ரிபியூஷன், அந்த பேட்சோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 390. இப்போ லெட்ஸ் டேக் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 1,17,000 பிளஸ் ஒரு 39,000. ஸோ 1,17,000 என்ன? 1,17,000 பிளஸ் 39,000, 1,56,000. அப்போ 1,56,000 டிவைடட் பை 390, அதான் இங்க போட்டிருக்காங்க. 400 பேட்சஸ். ஓகேவா? இது ரேஷியோ, இது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வருது ஒவ்வொன்றும். ஸோ ரேஷியோ இன்டு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வில் கிவ் யூ கான்ட்ரிபியூஷன் பர் பேட்ச். ஓகேவா? டோட்டல் எனக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ இன்க்ளூடிங் அவாய்டபிள் அன்அவாய்டபிள்? 1,56,000. அப்போ என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன? 400 பேட்ச். 400 பேட்ச் வரைக்கும் நான் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஜோன்ல இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சேல்ஸ் மிக்ஸ் டு டிஃபைன் அ ஸ்டாண்டர்ட் பேட்ச் இந்த சம்ல வந்து 2:1. ஸோ 800 யூனிட்ஸ். எப்படி 800 யூனிட்ஸ்? 2 into 400 and 1 into 400. இந்த 400 பேட்சஸ்ல ரேஷியோ எவ்வளோ? 2:1. ஸோ இது எவ்வளோ? இது 400, இது 400. அப்போ நான் 400 into 2 800, இது 400. அப்போ 1,200 is my total. ஆமா 1,200 இல்ல, ஆமா 1,200 டோட்டலா வருது. அப்போ 800 யூனிட்ஸ் ஆஃப் ஏக்கும் 4 யூனிட்ஸ் ஆஃப் ஏ செல் பண்ணா மட்டும்தான் நான் பிரேக் ஈவன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான்? இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி. சரியா? இது வந்து ரொம்ப ஹை லெவலா பாத்துக்கோங்க. இந்த சம்ம போடணும்னா ஓகே, இல்லனா இந்த சம்ம இல்லஸ்ட்ரேஷன் பண்ணோட கிரக்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். see whenever இந்த மாதிரி செப்பரேட்டா ஃபிக்ஸட் காஸ்ட் செப்பரேட்டா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா what we have to do is we have to like understand the sales volume mix என்னன்றது பார்த்து கான்ட்ரிபியூஷன் கம்பைன் கான்ட்ரிபியூஷன் எடுத்துட்டு கம்பைன்ஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் எடுத்துட்டு அதன் மூலமா பேட்சோடது பிரேக் ஈவன் கண்டுபிடிச்சிட்டு சேல்ஸ் மிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா we will be able to understand how many units should be sold for the particular product of A and B to make it to break even. அவ்வளவுதான் கண்ணா. ஓகேவா? இப்ப பாருங்க 1 lakh 150 90. So 1,56,000 direct common cost 1,17,000. அப்புறம் இது வந்து கான்ட்ரிபியூஷன் காமன் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு? 39,000. அப்ப ப்ராஃபிட் என்ன? ப்ராஃபிட்டே கிடையாது. ப்ராஃபிட் நில்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் ஜீரோனா என்ன அர்த்தம்? எல்லாமே பிரேக் ஈவன் பாயிண்ட்ல நோ லா ப்ராஃபிட் நோ பிரேக் ஈவன் பாயிண்ட் ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்ல இந்த பர்டிகுலர் சினாரியோ ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்ல ஃபினிஷ் ஆயிருக்குன்னு அர்த்தம். லாபமும் வரல, உனக்கு நஷ்டமும் வரல. ஓகேவா? டிஃபரன்ஷியல் காஸ்ட் என்ன கான்செப்ட்னா, டிஃபரன்ஷியல் காஸ்ட்ன்றது எப்ப வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு ஏற்கனவே ஒரு டைப் ஆஃப் மிஷினரி வச்சிருக்கேன், நியூ டைப் ஆஃப் மிஷினரி வச்சிருக்கேன். அந்த ஏற்கனவே அந்த மிஷினரியை நான் மாத்தி நியூ மிஷினரி பண்ணும்போது எனக்கு ஒரு காஸ்ட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும் இல்லையா? அதுதான் டிஃபரன்ஷியல் காஸ்ட். சரியா? இப்போ லேபர் மூலமா பண்ணிட்டு இருக்கேன்டா. ஓகேவா? அப்போ பிரசன்ட் காஸ்ட் வந்து எனக்கு 4 lakhs வச்சுக்கோங்களேன். அதே மிஷின் மூலமா பண்றேன்னா எனக்கு பிரசன்ட் காஸ்ட் வந்து 1 lakh தான் ஆகுறதுன்னா அப்ப என்னோட டிஃபரன்ஷியல் டிக்ரீஸ் இன் காஸ்ட் எவ்வளோ தீப்தி? இல்லடா, இல்ல நீங்க ஒவ்வொரு வாட்டி டிஃபரன்ஸ் செக் பண்ணி பண்ணோம். பட் நான் சொல்ற கேஸ்ல கேக்குறேன் என்னவா வரும்? லேபர்ல பண்றாங்க, அவங்க லேபர்ல பண்ணும்போது 2,50,000 வருது உங்களுக்கு காஸ்ட்.
மிஷின்ல பண்ணும்போது 1 லேக் வருது. அப்ப இது இந்த சினாரியோ எப்படி பாக்குறீங்க? மிஷின்ல இல்ல கண்ணா, லேபர்ல பண்ணும்போது காஸ்ட் 2,50,000. அதே ஒர்க்ல மிஷின்ல பண்ணும்போது 1 லேக். இதுல என்ன அப்சர்வ் பண்றீங்கன்னு கேக்குறேன். வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன் இன் திஸ் சினாரியோ? செல்லமா நீங்க இப்படிதான்டா உங்க மைண்ட் ஃப்ரேம் அப் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் கொடுப்பாங்க டீடைல்டா. நீங்க யோசிக்கணும். இதை எப்படி யோசிக்கிறீங்க? ரெக்கமெண்டட். கரெக்ட். ரெக்கமெண்டட் பிகாஸ் அந்த மாதிரி எழுதணும். புரியுதா? சோ இனிமே நீங்க புரியுது. ஓகே, ஓகே. அதாவது நீங்க யூ ஷுட் ஸ்டார்ட் நோ கெட்டிங் இன் டு த டீடைல்ஸ் மோர், அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டேட்மெண்ட் பெட்டர், அந்த மாதிரி சொல்றேன். நிறைய டைமென்ஷன்ஸ்ல யூ ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். இப்போ காஸ்ட்னா கம்மியா இருக்குன்னா டக்குனு சேவிங்ஸ்னு சொல்றீங்களா, அந்த பாயிண்ட் ஞாபகம் வரணும். இல்ல ஜாஸ்தியா இருக்குன்னா ஓவர் ஸ்பெண்ட் அப்படின்ற பாயிண்ட் ஞாபகம் வரணும். ஏன் லேபர்ல இருந்து இது பண்றாங்க, அப்ப மிஷினரி தான் வந்து ரெக்கமெண்டட், அந்த மாதிரி ஃபைனலா நம்ம கன்க்ளூஷன் எழுதுறோம். ஸோ இந்த நான் பர்டிகுலர் சொன்ன கேஸ்ல இட்ஸ் அன் சேவிங்ஸ் எவ்வளோ 1,50,000. அப்பனா எப்பவுமே மிஷினரி இந்த மாதிரி சினாரியோக்கு மிஷினரிக்கு பண்ணா ஓகே அப்படின்ட்டு. சி இப்போ உங்க புக்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கணா. டிஃபரன்ஷியல் காஸ்ட் இஸ் a change in cost which results from the adoption of alternative course of action. இப்போ முன்னாடி ஆம், தோசை மாவு அரைக்கிறதுக்கு ஆட்டுக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட்டுக்கல் பண்ணும்போது எவ்வளவு டைம் எடுக்கும்? ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? 1 மணி நேரம் எடுக்கும். இப்ப அதுவே ட்ரெயின்ல பண்றேன்னாக்கா 20 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். ஆனா இல்ல இதுல பண்ணும்போது லேபர் ஒர்க்ல பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இன்கர் ஆகாது. ஆனா இப்ப எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இன்கர் ஆகும். கரெக்டா? சோ அந்த வேற வேற அதாவது இது மூலமா இருக்கிற அட்வான்டேஜும் இது மூலமா இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டு பேரும் ரெண்டுத்தையுமே நம்ம யோசிக்கணும்னு சொல்றோம். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? புரியுறதாடா? அப்புறம் இது எழுதிக்கோங்க கண்ணா. Behavior of cost plays a vital and crucial role in decision making areas. ஒரே நிமிஷம் சொல்லம். கீர்த்தனா குட் குட் கீர்த்தனா குட் ஆஃப்டர்நூன் ரா. நிமிஷம் கீர்த்தனா, இது ஐம் கம்ப்ளீட்டிங் இட். ஒரே நிமிஷம் இருங்க. நீங்களும் அப்படியே வேணா லிசன் பண்ணிக்கோங்கடா. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல டிஃபரன்ஷியல் காஸ்ட் தான் இது பண்றேன். ஸோ இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கண்ணா. If change in cost occurs due to change in level of activity, differential cost is referred as incremental cost in case of increase in output and decremental cost in case of decrease in output. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல அவ்வளவுதான். டிஃபரன்ஷியல் காஸ்ட்ல வந்து முக்கியமானது என்னன்னா இட்ஸ் an incremental காஸ்ட்னு சொல்லுவோம். டிஃபரன்ஸ் இன் காஸ்ட்ன்றது லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன்னால, இல்ல டிக்ரிமெண்டல் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் இன் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனால நடக்கிறது. அண்ட் இப்போ இதுல வந்து மார்ஜினல் காஸ்ட் டெக்னிக் அடாப்ட் பண்ணோம்னா நாட் நெசசரி, அடாப்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வேரியபிள் காஸ்ட் தான் டிஃபரன்ஷியல் காஸ்டா வந்து ட்ரீட் ஆகுது. when the additional output additional fixed cost எதுவும் ஜாஸ்தி ஆகலைன்னா வேரியபிள் காஸ்ட் வில் பி த டிஃபரன்ஷியல் காஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் யூஸ்டு ரிலவெண்ட் காஸ்டோட கான்செப்ட் வந்து இங்க டிஃபரன்ஷியல் காஸ்ட் அனாலிசிஸ்ல எடுத்துக்கிறோம். இந்த டிசிஷன் மேக்கிங் ப்ரெடாமினண்டா எல்லாத்துக்குமே டிஃபரன்ஷியல் காஸ்டோட கான்செப்ட் வருங்கண்ணா. ஓகேவா? ஓப்பனிங் ஆஃப் நியூ சேல்ஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் லெவல்ஸ் ஆஃப் இது, சப்மிட்டிங் டெண்டர்ஸ் எல்லாத்துக்குமே இது வரும். இன்கிரிமெண்டல் டிக்ரிமெண்டல் ரெண்டு வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. இன்கிரிமெண்டல் டிக்ரிமெண்டல். இப்போ வந்து a company is presently working at 90% of its capacity. இது வந்து ஸ்டேஜ் 1 ப்ராப்ளம்.
currently working at 90% of its capacity and producing 13,500 units. Ah, 13,500 units per annum. It operates a flexible budgetary control following as a figure. Sales கொடுத்துருக்காங்கண்ணா 15 lakhs 90 percentageக்கு 100 percentageக்கு 16 lakhs. Fixed expenses 3 lakh 5,000 3 lakh 6 uh, 3 lakh 600. Semi fixed is 97,500 1 lakh 500. Variable expenses கொடுத்துருக்கான். யூனிட்ஸ் மேட் கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்றான், லேபல் மெட்டீரியல் காஸ்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, எதுவுமே மாறல. ப்ராஃபிட் மார்ஜின் 10%. நீங்க வந்து அடிஷ்னல் 1500 யூனிட்ஸ் நான் 100% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது 1500 யூனிட்ஸ் நான் ஜாஸ்தியா பண்ணும்போது என்னோட டிஃபரன்ஷியல் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றான். ஓகேவா? இதுக்கு என்ன ஃபார்மேட் தெரியுமா கண்ணா? ஃபர்ஸ்ட் மொத்தமா சேல்ஸ் என்னன்னு நினைச்சுக்கோங்க. சேல்ஸ் எவ்வளோ? 15 lakhs 16 lakhs. சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் என்னடா ஸ்ரேயா? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் என்ன ஃபார்முலா? இப்ப சேல்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. சேல்ஸ் இருக்கு. காஸ்ட் என்னெல்லாம் இருக்கு? ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு 3 lakh 500 3 lakh 600. செமி ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் 97,500 எடுத்துக்கோங்க. வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் காஸ்ட். ஸோ சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் எவ்வளோ? ப்ராஃபிட். சாரி, சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ப்ராஃபிட். ஆனா ஒரு விஷயம் இதுல என்னன்னா, இந்த எக்ஸ்பென்சஸ்ல எங்கேயுமே லேபர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் கிடையாது. ஜென்ரலா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் வந்து ப்ராஃபிட்னு எடுத்துப்போம். ஆனா இங்க எங்கேயுமே மெட்டீரியல் காஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தானா, கான்ஸ்டன்ட் அண்ட் பிரசன்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்தானா நம்ம என்ன அசம்ஷன்னா, கொடுத்துருக்கிற வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள லேபரும் இல்ல மெட்டீரியல் இல்லைன்னு எடுத்துட்டு இருக்கணும்ன்றது அசம்ஷன். ஓகேவா? ஸோ அப்ப இல்லாத போது 5,43,000 அதை மைனஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 9 lakh லைக் ஆமா 9,57,000. இல்ல சாரி சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் வந்து ஆமா 9,50,000. அதுல என்னோட சேல்ஸ்ல வந்து அவன் எவ்வளவு சொல்றான்? 10% மார்ஜின். அப்போ இது ரிமைனிங் இதுல நான் ப்ராஃபிட்டும் பேலன்ஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கிறது தான் லேபர். இங்கேயும் ப்ராஃபிட்ல இருக்கிற ரிமைனிங் இருக்கிறது தான் என்னோட. இது ரெண்டும் சேர்த்து ப்ராஃபிட் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா ஆக்சுவலா அவன் எவ்வளவு சொல்றான்? ப்ராஃபிட் சேல்ஸ்ல 10% தான்றான். அப்ப இந்த கேப் அப் இருக்குல்ல, அதுதான் லேபர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட். புரியுதா? ஸ்ரேயா, தீப்தி, கீர்த்தனா. ஓகே. ஸோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஸ்ரேயா, இப்போ இந்த கொஸ்டினை இது வரைக்கும் போட்டுக்கோங்க. தீப்தியும் ஸ்ரேயாவும் டிஃபரன்ஷியல் காஸ்டிங்ல இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி சொல்லி தரேன்னா, எப்படி வந்து அவங்க அந்த ஒரு யூனிட் வந்து கால்குலேட் பண்ணாங்க, இங்க கால்குலேஷன் பண்ணிருக்காங்க. இப்போ 97,267, அதாவது இப்போ 8,07,000 வந்திருக்கு கண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் இருக்கு 1500 யூனிட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் இது போட்டுடுங்க. இது போட்டு நீங்க ரெடியா இருங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த ரெண்டு ஸ்டெப்பும் முடிச்சிடலாம். ஓகேவா? சூப்பர். ஒரே நிமிஷம், தீப்திக்கும் ஸ்ரேயாக்கும் ஒரே அப்டேட் பண்ணிடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 6th சம் ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க கண்ணா. ஈஸி நோட் பண்ணிக்கோங்க. சாதாரணமா ஃபிக்ஸட் வேரியபிள் செல்லிங் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் 6 ஹோம்வொர்க், இல்லஸ்ட்ரேஷன் 7 ஹோம்வொர்க், illustration 8 homework, basic sums ரொம்ப basic sum, illustration 9 homework, 10 homework, 11 homework, 12 homework. செலம் cash break even னா என்னதுடா கீர்த்தனா? cash break even point னா என்னடா செலம்? depreciation மைனஸ் பண்ணிக்கணும். கரெக்ட். depreciation மைனஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸட் காஸ்ட்ல இருந்து. ஓகேவா? கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கேஷ்ன்னு ஸ்பெசிஃபிக்கா சொன்னாலே நான் கேஷ் ஐட்டம் சம்ல இருக்கான்னு பாருங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷன் அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். illustration 12 homework, 13 homework, 14 homework, 15 homework,
16 homework. 16 வரைக்கும் போடுங்க. ஓகே, 12ல இருந்து 16 வரைக்கும் ஒரு மணி நேரம் உட்காந்தீங்கன்னா இதே ஃபார்மேட் வச்சுக்கோங்க கடா. ஏன் செல்லம்? The contribution is equal to sales minus variable cost. Profit is equal to இதெல்லாம் எழுதாதீங்க. டைம் வேஸ்ட். அழகா இந்த இந்த ஃபார்மேட் எழுதிக்கோங்க. அங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அழகா கீ இன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அவுட் வச்சே ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், சாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுதான்டா சம். ஸ்டேஷன் 9 சும்மா ஒரு சாம்பிளா சொல்றேன். இந்த இந்த வள வள வளன்னு எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க. அழகா நம்ம ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன்ல. கீர்த்தனா, உனக்கு ஃபார்மேட் ஞாபகம் இருக்குல்லடா கீர்த்தனா? வெரி குட், கரெக்ட். அவ்வளவுதான்டா. இது காப்பி பண்ணிக்கோங்கடா. என்ன பண்ணிக்கோங்க செல்லம், இது எல்லாத்தையும். Okay. இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த சம்ல சேல்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ டோட்டல் சேல்ஸ் அந்தந்த காலம் ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட், வேரியபிள் காஸ்ட் 60%ன்னு சொல்றாங்க. அப்ப பிவி ரேஷியோ எவ்வளோடா ஸ்ரேயா? அதான். அப்புறம் பிவி ரேஷியோ 40% கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப சொல்லுங்க செல்லம், ஃபிக்ஸட் காஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. தீப்தி. சரி, நான் சொல்லி தரேன், நீங்க அப்புறம் பாருங்க. வெரி குட். இரு செல்லம் 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 சொல்றேன். சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ கான்ட்ரிபியூஷனா? நான் இதுலயே சொல்றேன். நான் ஃபார்முலாவா நீங்க போட்டுனா போடுங்க, நோ ப்ராப்ளம். இதுலயே நான் சொல்லி கொடுக்குறேன். அம்மா கிளாஸ் நான் அப்புறம் பேசுறேன். 60,000. ஆ 60,000 ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ வேரியபிள் காஸ்ட் என்ன? அவ்வளவுதான்டா, முடிஞ்சு போச்சு சம்ம. அவன் என்ன கேட்கறான்னா, ஒருவேளை எனக்கு ப்ராஃபிட் 50,000 ரூபாய்னா இதே டேப்லெட் எடுக்கும். இதே இது எல்லாமே சேம் தான். இங்க 50,000 ரூபாய் இருக்கணும் அப்படின்னா இங்க கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கும்? 1,10,000. எந்த ஃபார்முலாடா? ஃபார்முலா எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஆட் பண்ணா 1,10,000. கீழே இருந்து மைனஸ் ஆட் பண்ணனா மேல. ஃபார்முலாவே இல்ல செல்லம். இப்ப மேலே இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கிறது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஃபார்முலாவே எதுவுமே இல்ல செல்லம். இந்த மாதிரி ஈஸிடா உனக்கு. நீ ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்க வேணாம்டா ஸ்ரேயா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது கிடைச்சிரும். இதையும் மைனஸ் பண்ணா இது கிடைச்சிரும். இது மைனஸ் பண்ணா இது கிடைச்சிரும். ஓகேவா? அவன் இது என்னன்னு கேக்குறான். சேல்ஸ் வால்யூம் என்னமா அப்படின்னு கேக்குறான். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த இதுல வந்து நம்மளுக்கு இது தெரியும், பிவி ரேஷியோ தெரியும். அப்போ இதுல இருந்து டிவைடட் பை பிவி ரேஷியோ எவ்வளோ? 40% போட்டோம்னா 2,75,000 சேல்ஸ் கிடைச்சிரும். நான் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் டிசைட் ப்ராஃபிட் அந்த மாதிரி நான் கான்செப்டே போலன்றேன். நான் இப்படியே நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கன்ற, ஈஸியா இருக்கும்ன்ற, டைம் சேவ் ஆகும். இல்லனா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னா தட் வில் பி வெரி டிஃபிகல்ட். கீழே இருந்து மேல போச்சுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆட் பண்ணா இது கிடைக்கும், இதை மைனஸ் பண்ணா இது கிடைக்கும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா இது கிடைக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கான்ட்ரிபியூஷன் இருக்குடா, பிவி ரேஷியோ ஆல்ரெடி 40% இருக்கு. அப்ப சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பிவி ரேஷியோ டிவைட் பண்ணோம்னா சேல்ஸ் முடிஞ்சு போச்சு. 2,75,000. இப்படிதான் ஐ வாண்ட் யூ டு, I would suggest you to not wanting la. I would suggest you work it out for the remaining illustration. Okay va?
ஓகே செல்லம். ஸோ தட் இது வந்து டைம் சேவிங். நெறைய உங்களுக்கு பிக் பிக்சரா ஒரு ஒரு சம்மோட பிக் பிக்சர் கிடைக்கும். டிசிஷன் மேக்கிங்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா ஆன்சர் யாரு திருத்துறாங்களோ அவங்களுக்கும் வந்து ஓகே இந்த பொண்ணு புரிஞ்சிருக்கு பெட்டரா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படின்றது என்னோட செல்ஃப் ஃபீலிங். நீங்க இல்ல மேம் எனக்கு நான் ஒவ்வொன்றுத்துக்குமே ஃபார்முலா பை பண்ணி பண்றேனாலும் ஓகே. எனக்கு ஒன்றும் இல்லை இன்டர் நீங்க கிளியர் பண்ணோம். எப்படி வேணாலும் ஓகே தான். ஓகே ஜனம். ரைட்டு. இப்போ இப்போ தீப்தி நீங்க வந்து எனக்கு இதெல்லாம் ஹோம்ஒர்க் மட்டும் சொல்றா நான் என்னெல்லாம் சொன்னேன்றது. கீர்த்தனா இந்த எம் ஸ்கோர் அந்த நான் கிளாஸ் எடுக்கும்போது இருந்தீங்களா? ஆல்பன். ஆ ஆ. ஓகே ஓகே சூப்பர்.